எதிர்நீச்சல் சீரியலில் ஜனனியும் மதிவதனியும் எவ்வளவோ முயற்சி பண்ணி அந்த வீடியோ இவங்களால் எடுக்க முடியலை. ஏன்னா அது பெர்மனண்ட்டாகவே டெலிட் ஆயிருச்சு. இதனால் ஜனனி ரொம்பவே கவலைப்பட்டு அதிர்ச்சியில் உட்காந்துட்ருக்காங்க. மதிவதனி, நீங்கள் ஜனனி இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இவ்வளோவெல்லாம் கவலைப்படக்கூடாது, நீங்கள் விடுங்க, நம்ம பார்த்துக்கலாம், உங்களுக்கு என்ன அந்த வீடியோ தானே வேணும், எப்படியாவது நான் எங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி எடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு மதிவதனி ஜனனிக்கு ரொம்பவே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஜனனியோ அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நான் எவ்வளவோ போராடிட்டு இருக்கேன், நான் எவ்வளவோ வாழ்க்கையில் பார்க்காத விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன், ஆனால் என்னால் அந்த ஆதிக்குணசேகரனை ஒன்றுமே பண்ண முடியல, எனக்கு வீடியோ கையில் கிடைச்சியுமே நான் தவற விட்டுட்டேன், நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு ஜனனி சொல்லிக்கிட்டு இருக்கேன். மதிவதனி, நீங்கள் கவலைப்படாதீங்க ஜனனி, ஆனால் இந்த கேம் யாரோ நமக்குள்ளே இருக்கிற யாரோ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நமக்கு பக்கத்துலேயே தான் இருக்காங்க, ஆனால் அவங்க யார் நம்ம சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிருவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த கேஸ் வர்றதுக்குள்ளே நமக்கு வேறு ஏதாவது குழு கிடைக்கும், அந்த கடவுள் அப்படி நம்மளை கைவிட்டு மாட்டுறாரு ஜனனி, நீங்கள் கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி மதிவதனி ஜனனியை வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. ஜனனி வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே ஈஸ்வரிக்கிட்ட கதிரும் நாணமும் சேர்ந்து ஜனனியை பற்றி தப்பாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அண்ணி, அவள் வர அவள் போக்கே சரி கிடையாது, நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் அதை கெடுக்கிறதுக்கு தான் பார்க்குறேன், நீங்களே வந்ததுலேருந்து பாருங்கள், நம்ம ஏதாவது நல்லது பேசிகிட்டு இருந்தால் திடீர்னு அவள் வருவா, ஒன்று அழுவா, இல்லை கோவப்படுவா, இல்லை எதையாவது சொல்லி ஏதாவது அந்த இடத்தையே நம்ம மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டு போயிடுவோம், நீங்கள் அவகிட்ட பேசுங்க, ஃபஸ்ட்டு அவளையும் சக்தியையும் கொஞ்ச நாள் வெளியே தங்க சொல்லுங்கள் அப்படியெல்லாம் சொல்லி ஈஸ்வரிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்ருக்க நந்தினிக்கும் ரேணுகாவுக்கும் கோவம் வந்துடுது. என்ன இப்போ என்ன அவள் பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறான்னு நீங்கள் சொல்லி அவளை பைத்திய கட்ட பார்க்குறீங்களா அப்படின்னு ரேணுகாவும் நந்தினியும் கதிர்கிட்டையும் நாணத்துக்கிட்டையும் சண்டைக்கு போகிறாங்க. அப்படி சொல்லலை, நாங்கள் முன்னாடி எவ்வளவோ தப்பானவங்களாக தான் இருந்தோம், ஆனால் நாங்கள் இப்போ மாறி குடும்ப சந்தோஷத்துக்காக நாங்கள் மாறிக்கிட்டு இருக்கோம், அப்பன்னு பார்த்து ஜனனி இன்னும் எங்களை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி, நாங்கள் எப்போ தான் அப்புறம் எங்களை நம்புவீங்க அப்படின்னு கதிர் கேட்கவுமே ரேணுகா, ஐயோ நாங்கள் நம்பிட்டோம், நீங்கள் ரொம்பத்தான் நான் மாறிட்டீங்க அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ரேணுகா, சொல்கிறத நம்பணும், ஒரு மனுஷனா என்ன இப்படி பேசிக்கிட்டு கிடக்க அப்படின்னு ரேணுகா கிட்ட சண்டைக்கு போகிறாரு கதிர். உடனே ஈஸ்வரி நீங்கள் கவலைப்படாதீங்க தம்பி, நான் ஜனனிக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கதிரையும் நாணயத்தையும் அனுப்பிச்சி வச்சிடறாரு நம்ம ஈஸ்வரியுமே ஜனனி வந்ததுக்கப்புறம், என்ன ஜனனி என்னாச்சு, ஏன் அவ்வளோ பதட்டமாக போன, நீ போனதுக்கப்புறம் சக்தியுமே போயிட்டாரு, என்னாச்சு, ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க, நீ என்னை ஒரு அம்மாவாக நினச்சிக்கோ, உனக்கு என்ன வேணும், என்ன பிரச்சனை, நீ என்கிட்ட சொல்லு, மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்காத, நீ மாசமாக இருக்க, இப்போ நீ ஒருத்தினா மட்டும் பரவாயில்ல, வயிற்றுலேயே ஒரு உசுறு இருக்குது, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு ஜனனி அப்படின்னு ஈஸ்வரியும் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் சரியாயிரும், சரி ஜனனி, நீ சரியாயிருவேன் நான் நம்புகிறேன், நீ சரியாக இருந்தால் தான் நானும் நல்லா இருக்க முடியும், நாளைக்கு பார்கவிக்கு கல்யாண சாரி எடுக்க போகணும், நீ கண்டிப்பாக வரணும், நீ வரலன்னுலாம் சொல்லக்கூடாது அக்கா, நான் கண்டிப்பாக வரேன்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே நைட்டு ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க. சரி சொல்லுங்கள், பார்கவிக்கு வேறு யார் யாரும் இருக்கா, அவங்க அம்மா அப்பாலாம் எங்கே இருக்கான்னு ஜனனிக்கிட்ட ஈஸ்வரி கேட்கும்போது, ஜனனி அக்கா, அவளுக்கு அம்மா அப்பாலாம் கிடையாது, 2 பேருமே இறந்துட்டாங்க அப்படின்னு ஜனனி ஈஸ்வரி கிட்ட சொல்லும்போது, ஈஸ்வரி 2 பேருமே இல்லையாம்மா, நீ கவலைப்படாத, நீ எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான், எப்படி எனக்கு தர்ஷினி ஒரு பொண்ணு, அதே மாதிரி தான் நீ எனக்கு ஒரு பொண்ணு, நீ எப்போவுமே எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு ஈஸ்வரியும் ரொம்பவே ஆறுதலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு பார்கவிக்கு கல்யாண சாரியும் எடுக்க போகிறாங்க. மீதி என்ன நடக்கும்னு நாளைக்கு எபிசோடில் நம்ம பார்க்கலாம்.